ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. கடந்த வாரம் தொடங்கிய ஆளுநர் அரசு இடையிலான மோதல் ஒரு வாரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் ஆளுநரை புறக்கணித்து அவர் வெளியேறுகின்றார், அதை படிக்காமல் போகிறார். அதற்கு பிறகு அந்த சர்ச்சை வெடிக்கிறது. அடுத்த நாள் திமுக போராட்டம் நடத்துகிறது. இது சிறுபிள்ளைத்தனம்னு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் எதையுமே காட்டலை வைக்கலை, இது எமர்ஜென்சி போல் இருக்கிறதுன்னு ஆளுநர் சொல்ல, அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா நேற்று திரும்பவும் பல நிகழ்ச்சிகளில் பேசும்போது அவருடைய ட்விட்டரில் போடும்போதும் ஆளுநர் சொல்கிறார், இதில் முதலமைச்சர் தான் ரொம்ப ஆணவமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கு துரைமுருகன் அவர்கள் பதிலளிக்கிறார். இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று கூட ஒரு விழாவில் பேசும்போது ஆளுநர் சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் தான் பாருங்கள் தலித்துகள் மீதான வன்முறை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். இந்த பகை, இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம், யார் காரணம்? இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு வன்னியரசு அவர்கள் நம்மோடு இணைக்கின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு எம். குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் இணைகின்றார்கள். கல்வியாளர் ப்ரொஃபசர் காயத்ரி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். காயத்ரி மேம்கிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி நடக்குது அந்த சட்டமன்ற பிரச்சனை. அதை திரும்பி எடுத்து 5-6 நாள் கழித்து 12ஆம் தேதி திரும்ப சோஷியல் மீடியாவில் போட்டு திரும்ப முதலமைச்சரை சாடணும் அப்படிங்கிற அவசியம் என்ன வந்தது? அது ஒரு முடிஞ்ச இஷ்யூவை ஆளுநர் தானே மீண்டும் கிளறி இருக்கிறாருன்ற ஒரு கேள்வி வராது? இந்த தார்மீகம், நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் பொருத்தமே கிடையாது. ஏன்னா இதே உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே இவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் என்னை பார்த்து சொன்னாரு, உங்க பேரை வச்சே நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்றத வச்சே உங்களுக்கு கிராமத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமே தெரியாது, உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. அதாவது யார ஒரு ஒரு அதாவது பெண்களுக்கு சுயமரியாதை இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் இதை செய்யறாங்க. ஆனால் நாம இது இவர் இன்னைக்கு ஆட்சி இருப்பது எதிர்வினை அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. முதலில் சட்டசபையில அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு ரெக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்தாய் வாழ்த்த பாடக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பாடுங்கன்னு சொல்லும் பொழுது அதை மாட்டேன் அப்படின்னு சொல்றது, போன முறையும் பாத்தீங்கன்னா நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுனது எல்லாரும் பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. மேடம், அதெல்லாம் நடந்துச்சு. இல்ல அதெல்லாம் மறுக்கல. 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் மறுக்கல. அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொன்னாரு, அதுக்கப்புறம் இவர் எமர்ஜென்சியான்னு கேட்டாரு, அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இது 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு 5 நாள் கழிச்சு 12ஆம் தேதி ஒரு சமூக வலைத்தள பதிவு போடுறாரு ஆளுநர். 5 நாள் கழிச்சு ஏன் மீண்டும் வெர்ஷன் 2.0 இந்த பிரச்சனையை அவர் கிளறுகிறார்ன்ற கேள்வி வருது. ஏதாவது நீங்க காலக்கெடு கொடுத்திருக்கீங்களா? ஏதாவது பதில் சொல்லணும்னா இந்த தேதிக்குள்ளதான் நீங்க பதில் சொல்லணும்னு கொடுத்திருக்கீங்களா? ரெண்டாவது, இதுவரைக்கும் அவர் பொதுவெளியில இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசினதே கிடையாது. அவர் பிலாசபி பத்தி பேசுவாரு, பிலாசபியா பேசுவாரு, சனாதனம்னு பேசுவாரு, திராவிடம் என்ன வேணா பேசட்டும். அது அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அவருக்கு என்ன கொடுத்திருக்குதோ அதுக்குள்ள இருக்கும். ஆனால் ஒண்டிக்கு ஒண்டி வரியா, ஒன்னெல்லாம் ஒரு தலைவர் ஓகேன்னு சொன்னா நாங்க சட்டையை கழட்டிட்டு விட்டுருவோம், அதற்கு பிறகு நீ இப்போ போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு ஜெயிச்சு காட்டு, இப்படி எல்லாம் மாத்தி இதை பற்றி இவரை தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அப்போ ஒரு கவர்னர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்களும் இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சியில யார்கிட்ட போய் மனுவை கொடுத்தீங்கன்றத மறந்துடக்கூடாது இல்ல? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றி அதற்கு பிறகுதான் அதை செய்ய முடியும். அது வரைக்கும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒருத்தர் இருப்பாரு. சோ அப்போ அவர் செய்யற எல்லாவற்றையுமே நாம எதிர்ப்போம் அப்படின்னு நீங்க கிளம்பும் பொழுது எவ்வளவு நாள் அவர் அமைதியா இருப்பாரு? நீங்க பாருங்க, கடந்த 3 வருஷம் அதுல வேற ஒருத்தர் சொன்னாரு போஸ்ட் முடிஞ்சு இங்க தங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரு பிரசிடென்ட் ஒரு கவர்னருக்கு லெட்டர் கொடுக்கும் போது அதுல என்ன இருக்கும்னா பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் இருக்கும். அப்ப ஆட்சி முடிஞ்சு போய் இருக்காரு, உனக்கு இங்க நாங்க போடுறதெல்லாம் ஓசி சோறு, நாங்க போடுற இங்க இருந்து வர்ற வரி காசுன்றாங்களே, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அரசு அதிகாரிகள் உட்பட எந்த காசுல இருக்கிறாங்க? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல தானே இருக்கிறாங்க. அப்ப ஒருவரை மட்டும் நீங்க அவர் கருத்து தப்புன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உரிமையும் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. ஆனால் அதை தாண்டி
ஒரு நீ பீகார்ல இருந்து வந்திருக்க அங்கேயே போ, இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் செய்யும் பொழுது அவர் சரியாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது கூட யுனிவர்சிட்டி விஷயமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிற அந்த இதுலயே வந்து நோட்லயே வந்து தப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. 2018 இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அவர் காமிக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு 2022 வெஸ்ட் பெங்காலுக்கு இதே யூனிவர்சிட்டி வழக்கு வந்திருக்குது, அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப எது லேட்டஸ்டா இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். 2018 என்ன ரூல் சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்க முடியும். ஆனால் அப்பயும் இவர் தான் குறை சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வேற உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த காலக்கெடு நீங்க இது வந்து எதிர்வினை, நீங்க ஆற்றின வினைக்கு, ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு, நீங்கள் ஆற்றிய வினைக்கு முதல் முறையாக எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. அதையே உங்களால தாங்க முடியல. துரைமுருகன் ஐயா போன்ற பெரியவர்கள் வந்து திமிர் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ நீங்க வந்து முதல்வர் அவர்கள் ஒரு திமுக கட்சியினுடைய தலைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுவே அப்படி பேசுறது தப்பு, சிறுபிள்ளைத்தனம், புறம்போக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்பு. ஆனால் நீங்க இன்னைக்கு ஒரு முதல்வராக அவர் எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்காரோ அதே போல நீங்களும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்க முடியும்? இல்ல, அவர் ஆணவம்னு சொல்றாரு. அவங்க கேக்குற கேள்வி, அவர் ஆணவம் சொல்றாரு, நாங்க திமிருன்னு சொல்றோம்ன்றாங்க. அது சரின்னா இதுவும் சரின்றா. அவரை பார்த்து சிறுபிள்ளைத்தனம் புறம்போக்குன்னு யாரு சொன்னது? அப்படி யார் சொன்னது? சிறுபிள்ளைத்தனம் முதலமைச்சர் சொன்னாரு. சிறுபிள்ளைத்தனம் சொல்லலீங்களா? சிறுபிள்ளைத்தனம் சொன்னாரு. நீங்க வேற வார்த்தை சேர்த்து சொல்றீங்க. அமைச்சர்கள் பேசியதை பாருங்க நீங்க. இது இப்ப தமிழ்தாய் வாழ்த்தை வச்சு பிரச்சனை பண்றாங்கல்ல. கேலோ இந்தியால அந்த வீடியோ இருக்கு என்கிட்ட, நான் உங்களுக்கும் அனுப்புறேன். கேலோ இந்தியால தமிழ்தாய் வாழ்த்து எத்தனை நிமிஷம் பாடுனாங்க, எப்படி அந்த மியூசிக்க மாத்தி அதுல எவ்வளவு ஆட் பண்ணி பாடுனாங்கன்றது பாருங்க. 55 நொடிகள் பாட வேண்டியது 1 minute 28 minutes வரைக்கும் பாடி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க மாத்துவீங்க. ஆனால் அதை தமிழ்தாய் வாழ்த்த பாடாதுன்னு சொல்லல, நீங்க அப்படி பாடாதுன்னு சொல்லினா நானும் உங்களோட சேர்ந்து போராடி இருப்பேன். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட், அந்த புரோட்டோகால்ல நீங்க ஒரு தடவை தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னா அதை எப்படி நீங்க பின்னாடி மாத்தி பேசுறீங்க? ஒரே நாள்ல நாடு முழுக்க போராட்டம் வைக்கிறீங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த பெண் விவகாரத்துல போராட வந்தவர்களை எப்படி நீங்க கைது செஞ்சீங்க நாங்க பாக்குறோம். அப்போ எல்லா ஒரு உள்நோக்கத்தோடய நீங்க செய்யும் பொழுது அதை பேச வேண்டிய கட்டாயம் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னு நான் சொல்றேன். ஆனா இது ரொம்ப அன்பார்ச்சுனேட். கேட்போம். ஆடல் பிரியதர்ஷினி மேடம், அவங்க ஆளுநரை நீங்கள் வசைப்பாடியது கொஞ்சம் நஞ்சமான அவங்க வரிசையா பட்டியல் போடுறாங்க. எவ்வளவு பேசியிருக்கிறீங்க. ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள், உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேர் இதெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நியாயப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னு சொன்னா கூட முதல்வர் பதவியின் பொறுப்பு என்பது வேறு, அது வருகின்ற நிலை என்பது வேறு, கவர்னர் அப்பாயிண்ட் செய்யப்படுகின்ற நிலை என்பது வேறு. சரி, இது வந்து அதனால என்ன வேணா பேசலாமா? இல்ல என்ன வேணா பேசவே இல்லையே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் பயன்படுத்துகின்ற மிக மிக மென்மையான வார்த்தைகள். முதல்வரை மட்டும் கேட்கல, அவங்க உங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் ஆளுநரை எப்படி பேசுறாங்க அப்படின்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சா பிஜேபியில இருக்கிறவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நாங்க பிரதமர்ல இருந்து லிஸ்ட் எங்கள்கிட்டயும் தயாரா இருக்கு. ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல, அன்னைக்கு நடந்ததுக்கு ஏன் 6 நாள் கழிச்சு ஒரு விஷயம்னு. கும்பகர்ண தூக்கத்துல இருந்தார் அவர். என்னைக்கு டு த பாயிண்டா வந்து வேலை பண்ணியிருக்காரு? வந்த நாள்ல இருந்து அவர் உறங்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்புறம் பிலாசபியை பேசுவாரு அப்படின்னு காயத்ரி சொல்றாங்க. பிலாசபியா? அவர் பேசிய பிலாசபி என்னன்னா மதச்சார்பின்மைங்கிறது மேலை நாட்டிலிருந்து இங்க வந்தது அப்படின்னு ஒரு பிலாசபியை பேசுறாரு. அப்புறம் டிராவிடியன் ஐடியாலஜி வந்து எக்ஸ்பைரி ஆனது அப்படின்னு ஒரு பிலாசபியை பேசுறாரு. அப்புறம் இங்க வந்து 3 மொழி கொள்கை தான் சிறப்பானதுன்னு அப்படி ஒரு பிலாசபியை பேசுறாரு. அவர் கருத்து அவர் சொல்லக்கூடாது. இல்ல, கருத்து சொல்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருந்து ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்தாருன்னா கருத்து சொல்லலாம், என்ன வேணா பேசலாம். ஒரு இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னு சொல்றாங்க, அதுக்கு உண்டான கண்ணியத்தை அவர் காப்பாற்ற வேண்டும். ஒரு வாக்கியம் சொல்றேன், அது அவர் தான் சொன்னார். அது எவ்வளவு தூரம் காலாவதி ஆகி போய் எக்ஸ்பைரி ஆயிருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பதவியேற்றவுடன் அவர் சொன்ன வாக்கியம், மக்களால் தேர்ந்தெடுக்க, இதுதான் இது, அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொள்ள என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். எங்கள் உறவின் ஸ்லேட் முற்றிலும் புதியது, தூய்மையானது. வரும் நாட்களில் அதை முடிந்தவரை அழகாக்க வேண்டும் என்பதே என் முயற்சியாக இருக்கும்னு இதே ஆளுநர் தான் சொன்னாரு. ஆனா வந்த நாள்ல இருந்து அந்த ஸ்லேட்டை அழகாக்கல அவரு. அலங்கோலமாக்கியதுல அவருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப அவர் ஒரு விஷயத்தை செய்றாருன்னு நீங்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை, நீங்க அவரை ஒருமையில பேசுறது, அந்த மாதிரி நிறைய அமைச்சர்களே பேசுறது, அமைச்சர்களுடைய செய்கைகள், இதெல்லாமே கேள்விக்குள்ளாக்குறாங்கல்ல. இன்னைக்கு அவர் ஒரு 2 பக்கமும் இப்போ ஒரு டீ பார்ட்டி கொடுத்தாரு மேம், நீங்களும் போனீங்க அவரும் போனாரு,
கூப்பிட்டாரு, ஒரு சுமூகமா போக முடிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னையும் பின்னையும் நடந்த 2 பக்கமும் நடந்த வார்த்தைகளை நம்ம மறுக்க முடியாது. டீ பார்ட்டி சுமூகமா நடக்கல. அது உச்சநீதிமன்றம் தலையில குட்டு வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் இணக்கமாக உட்கார்ந்து பேச வேண்டும்னு சொன்னப்புறம் ஒரு சம்பிரதாயத்தின்படி அவர் அழைத்தார். ஆனால் நாங்கள் அவர் டீ பார்ட்டிக்கு வருஷம் அழைக்கிறாரு. போறதா இல்லையான்னு முடிவெடுக்கிறது நீங்க. இப்ப இந்த வருஷம் போனோம்னு முடிவெடுத்தீங்க, சுமூக உறவு பெண்ணீங்க. நான் ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. ஆனா அங்க ஒரு சுமூக உறவு உங்களால ஏற்படுத்த முடியுதுன்னு சொல்லும்போது ஏன் அதுக்கப்புறம் வார்த்தைகள் தடிக்குதுன்ற கேள்வி. ஏன்னா இந்த முறையும் அவர் இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தையே வாக்கிங் ஸ்பேஸாக மாற்றியவர் நம்முடைய ஆளுநர். போன ஆண்டும் இதே பிரச்சனை தான். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டின் மரபு என்பது முதலில் தாய்மொழி வாழ்த்தை பாடுவது, தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது, அதற்கப்புறம் நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நிறைவில் நம்முடைய தேசிய கீதம் என்பது நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே மரபு அப்படிங்கிறது அவர் போன ஆண்டே புரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த முறை அவர் அந்த உரையை வாசிக்காமல் வெளியேறினார் இல்லையா, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வெளியேறினார் இல்லையா, அதுதான் முதலில் ஜனநாயக மரபை மீறியது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஏனென்றால் உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆணையிட எந்த உரிமையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு சொல்லுச்சு. அப்போ அவர்கள் சொல்லுகின்ற உரையைத்தான் அவர் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கல. காரணம், அதில் திராவிட மாடல் என்ற வார்த்தை இருக்கிறது, தந்தை பெரியார் என்ற வார்த்தை இருக்கிறது, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அண்ணல் அம்பேத்கர், பெண்ணுரிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாமே பிஜேபியின் கொள்கைக்கு எதிரானது. இது எல்லாவற்றையும் அவர்கள் மறுதளிக்கிறார்கள். பெண்ணுரிமை கிடையாது, நீ பெண் என்பால் காலு கீழே இருக்க வேண்டியதுதான். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் எல்லோரும் சொன்னது சம உரிமை, சமத்துவம், தோழமை உணர்வு. இதற்கு முற்ற முழுக்க எதிரானவர்கள் பிஜேபி. அதனால் அவரால் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அதனால் அவர் வெளியேறுகிறார். அதை மற்றவங்க தான் செய்கின்ற தவறை ஒத்துக்கொள்கின்ற துணிச்சலாவது ஒருத்தருக்கு வேண்டும். அதுவுமே இல்லாதவராக நாம திரும்ப அதைத்தான் சொல்லுவோம். ஆளுநர் என்ன கேக்குறேன், நீங்க முதல்ல அசெம்பிளில நடக்கிறத முழுங்கா காட்டுறீங்களான்னு கேக்குறாரு. அது அப்ப முழுசா காட்டுறீங்களா? சன்செட் தொலைக்காட்சியில அவங்க எதிர்க்கட்சி எல்லாம் காட்டுறாங்களே, காமிக்கிறாங்க. எப்படி இந்த 2 நாள்ல எதிர்க்கட்சி எத்தனை முறை காமிச்சீங்க? இல்ல அவங்க முதல்ல காமிக்கிறாங்களா? நாம திரும்ப எதிர்க்கட்சி பக்கம் கேமராவே திரும்பாம நீங்க பார்லிமெண்ட்ல பாத்திருக்கீங்களா? அப்புறம் இன்னொரு ஆமா, எதிர்க்கட்சி பக்கம் அவங்க கேமரா திரும்ப எத்தனையோ முறை ராகுல் காந்தி போராடி அது பின்புதான் குரல் எழுப்பிய பின்புதான் அவர்கள் சன்செட் தொலைக்காட்சியில நான் பிஜேபி மாடலே நீங்க ஃபாலோ பண்றீங்க. சன்செட் தொலைக்காட்சியில நான் பணியாற்றி இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் பிஜேபி மாடலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இல்லையே, பிஜேபி மாடலை நாங்க ஃபாலோ பண்ணல. பிஜேபி ஒரு மாடலே இல்ல மேடம். நீங்க அசெம்பிளில ஏன் காட்டலன்னு கேட்டா பார்லிமெண்ட்லயும் அதான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு ஆகுது இல்லையா? இல்லையே, நம்ம ஜனநாயகவாதிகள் இல்லையா? இத முதல்ல கேளுங்க. இன்னைக்கு அவர் போட்டிருக்க ட்வீட் இருக்குல்ல, அதுல திரு எம்.கே. ஸ்டாலின் ஆரம்பிக்கிறார். இதுவே ஜனநாயக கொலை. திரு எம்.கே. ஸ்டாலின் சொல்லக்கூடாதா? அவர் என்ன பதவி வைக்கிறார்? ஒரு தனிநபர் இப்படி செய்கிறார்ங்கிறது சொல்றது வேற, ஒரு முதல்வர் பதவி வைக்கின்றவரை நான் இப்படி சொல்கிறேங்கிறது வேற. ஏன்னா திரு எம்.கே. ஸ்டாலின் யார் வேணாமா? அது மரியாதையான வார்த்தை தானே திரு எம்.கே. ஸ்டாலின். அது மரியாதையான வார்த்தை. ஆனால் முதல்வர் அந்த பொறுப்பில் இருக்கின்றவரை தானே இவர் பேசுகிறார். அத முதல்வர் ஒரு வார்த்தையை போட தெரியாதா? திரு எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னா அப்ப ஆர்.என். ரவின்னு சொல்லிட்டா நான் இப்படி எல்லாம் சொல்றேன், ரெக்லெஸ் நார்சிசிஸ்டிக் ரவி அப்படின்னு நான் சொல்லவா? ஆர்.என். ரவிங்கிறதுக்கு இல்ல, இதுதான் அவங்க கேள்வி கேக்குறாங்க. மாறி போயிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை நீங்க தானே முதல்ல கொடுக்குறீங்க. அவங்க ரெக்லெஸ் நார்சிசிஸ்டிக்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. அவர் திரு எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க அவருக்கு எக்ஸ்ட்ரா பட்ட பேர். ஆமா, இவ்வளவு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார் அப்படின்னா முதல்வர் என்கிற வார்த்தையை விட்டு பயன்படுத்துறார் என்கிறார். அப்ப நார்சிசிஸ்டிக், தன்னைத்தானே அவர் மோகித்துக் கொள்கிறார். ரெக்லெஸ்ஸாக எதை பற்றியும் சிந்திக்காமல். அதை தவிர இன்னொன்னு சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ட்வீட்லயே முதல் விஷயம், தலைவருடைய பெயரை, நம்முடைய முதல்வருடைய பெயரை இப்படி மொட்டையாக சொல்லியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. அடுத்தது, இன்னமும் நம்ம நாட்டில் இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு, இந்தியன் பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஆனா இவர் என்ன புதிதாக இந்த பிஜேபியில் உள்ளவங்க எல்லாம் பாரத்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ 20 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெயரை கூட நீங்கள் உச்சரிக்க விரும்பாதவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1 சொல்லுதுல்ல மேம், இந்தியா அதுவும் இருக்குமா? இந்தியா அலேஸ் பாரத். ஆமா, ஆனா இந்தியா என்கின்ற பெயரை தானே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். G20 மாநாட்டுல கூட என்ன கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதானே? G20 மாநாட்டுல கூட பாரத்
அந்த மாநாட்டுல கூட பிரதமரோட பேருக்கு முன்னாடி பாரத்னு தான் எழுதி வச்சிருந்தார். அப்ப நீங்க கெசட்லயே மாத்திட்டீங்களா? ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கெசெட்ல என்ன மாத்துறது? இந்தியா அலைஸ் பாரத், இந்தியா ஆர் பாரத்னு ரெண்டையும் சேர்த்து வைங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்கு மேடம். இருக்குமா? ரெண்டையும் சேர்த்து இந்தியா அலைஸ் பாரத்னு இருக்கு மேடம். அப்ப இந்தியாவையே விட்டுறீங்க, இந்தியாவையே விடுறீங்க. அதத்தானே நாங்க கேக்குறோம். இந்தியா அலைஸ் பாரத் அப்படின்னா இந்தியான்னு சொல்லலாம், பாரத்னு சொல்லலாம். நீங்க ரெண்டையும் வைங்க. பாரத்தை மட்டும் இப்ப எதுக்கு தொங்கிட்டு இருக்கீங்க? அதுதானே எங்களோட கேள்வி. அதுவும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அரசியல் சாசனத்தை பற்றி கவர்னர் பேசுகிறார் என்றால் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையை, முழக்கத்தை முதலில் கொண்டு வந்தவர் இந்தியா கூட்டணி மூலமாக நம்முடைய முதல்வர் தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் கொண்டு வந்த முழக்கத்திற்கு பின்புதான் அரசியல் சாசன புத்தகத்தை எல்லோரும் கையில் ஏந்தி. அதனால்தான் 400 பார் என்கின்ற அந்த பிரதமரின் முழக்கம் கூட காணாமல் போய் இன்றைக்கு தொங்கு பாராளுமன்றமாக அங்கே இருக்கிறது. ஒரு துணை, 2 முதல்வர்கள் துணை கொடுத்தால்தான், கூட்டணி கொடுத்தால்தான் அவரால் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. எனவே இந்த அரசியல் சாசனத்தை ஆளுநரை விட மிக முக்கியமாக பின்பற்றுவது, காப்பாற்றுவது, மரியாதை செய்வது, கண்ணியம் கொடுப்பது எல்லாமே எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் தான் என்பதை நினைவில் வைத்துக்கோங்க. திரு குமார், முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஏன் குறிப்பிட முடியாதுன்னு கேட்குறாங்க. அது என்ன, அவர் பேரை மட்டும் குறிப்பிடுறீங்க, அவரோட பொசிஷனை ஏன் குறிப்பிட மாட்டேன்றீங்க? அந்த ட்விட்டரில் எத்தனை லைன் எழுத முடியும்? ஒரு 4 லைன் 5 லைன் எழுத முடியும். முதல்வர் சேர்க்கறதுனால அது நான்லாம் ட்விட்டர் இப்போ யாருக்காவது போட்டோம்னாக்கா தமிழ்நாடுன்னு போட மாட்டேன், டிஎன் போட்டு அப்படியே போட்டுருவேன். ஏன்னா அதில் 4 போடலாமே. இல்லை, சிஎம் ஸ்டாலின் போடுங்க. கவர்னர் இஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். சரி, 2 பேரும் ஈக்குவல்னு கூட நான் உங்களுக்காக சொல்கிறேன் திருப்தியா. நான் இல்லை, நீங்கள் அவரை எப்படி குறைச்சி சொல்லிட்டீங்கன்னு ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூன்னு பார்த்தா அப்படி பார்க்கலாமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இருக்க முடியாது. எல்லா உலகம் புறாத்துலேயும் ட்ரம்பை கூட ஹலோ ட்ரம்ப்னு கூப்பிடலாம், மிஸ்டர் ட்ரம்ப்னு கூப்பிடலாம். அது இவங்களுக்கு தப்பாக தெரியுது. அவர் உலகம் புறம் போயிட்டு வந்தவர், அவருக்கு தப்பாக தெரியல, அவர் கூப்பிட்டுறாரு, அப்படி தான் சொல்ல முடியாது. நான் அப்படி தான் இன்டர்பிரட் பண்ண முடியாது. கேள்வி நான் குறுக்க நான் இப்போ மோடின்னு சொல்லிடுவாரா ஆளுநர்? எல்லாரும் அப்படி தான் சொல்றாங்க. இந்தியாவை தாண்டி போனா எல்லாரும் தான் சொல்றாங்க. இந்தியாவை தாண்டி போனா சொல்லுங்கயா. இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது நீங்க இதனோட மரபை தான் பின்பற்ற வேண்டும். மிஸ் முர்மு சொல்வாரா? மிஸ் முர்மு சொல்வாரா? மொட்டையா தான் பேச சொல்லக்கூடாது. சொல்வாரா? அன்னைக்கு அந்த ட்வீட்ல பிரசிடென்ட்னு போட்டாரு. அந்த ட்வீட்ல முதல்ல அந்த சட்டமன்றத்துல இருந்து வெளியில போய் அடுத்த 2வது நிமிஷம் ஒரு ட்வீட் போட்டார்ல, அதுல பிரசிடென்ட்னு போட்டாரு. அப்புறம் அதை எடிட் வேற பண்ணாரு. அப்ப அங்கேயே முர்முன்னு போடல. இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதெல்லாம் இது சின்ன சின்ன விஷயம். இது எப்படிப்பா சின்ன சின்ன விஷயம்? இவங்களுக்கு திமுகவுக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கவர்னர் வேண்டாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் அவங்க கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்ன, இப்போ இதில் என்ன, இடையில போன வருஷம் ஒரு இஷ்யூ நடந்தது. இந்த வருஷம் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். ஆனால் அவர் 2வது பாட சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிக்கலாம் பாட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது. முதல்ல பாடணும், கடைசியில் பாடணும்னு இருக்குது. 2014-2016 ஹோம் அஃபேர்ஸ் எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் கொடுத்துருக்க சுற்றறிக்கையில் தெளிவாக இருக்கிறது. கவர்னர் எந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறாரோ அந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கும் போதும், நிகழ்ச்சியை துவங்கும் போதும், முடிக்கும் போதும் தேசியம் பாடணும்னு அதில் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கார். இவங்க பாட ஆரம்பிச்சிட்டதுனால சரி 2வதாவது பாடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு உடனே அவர் வந்துட்டார். வெளியே நமக்கு மரியாதை இல்லைன்ட்டு வந்துட்டார். அவர் இருந்தால் அவர்களை இப்போ வேசியை கவுத்துருவான், சட்டையை கவுத்துருவான், 2000 கவுத்துருவான்லாம் சொன்ன முன்னாள் அமைச்சர், சாதாரண ஆள் இல்லை, தொண்டன் இல்லை. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், முன்னாள் அமைச்சர், வயசானவர் தான். தளபதி கண்ணை காமித்தால் நாங்கள் அவரை 2000 கிழிச்சு அனுப்பியிருப்போம் அப்படின்னு பேட்டி பேப்பரில் தினமலரில் பெருசாக வந்திருக்கு. அப்போது இதெல்லாம் அதை அவருக்கு எதிராக எந்த விதமான அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாகவோ அவர் மேலே இது தப்புன்னு சொல்கிறதாகவோ ஒன்றுமே தெரியல, ஒன்றும் இல்லை, எடுக்கலை. அப்போ இதெல்லாம் என்ன வெளிப்படுத்துதுன்னா, கவர்னரை அவமானப்படுத்தினது குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஏன்னா கவர்னரை குடியரசுத் தலைவர் விவரத்தை சொல்கிறேன். குடியரசுத் தலைவரை மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிறது, நியமிக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆளுநர் நியமிக்கிறார். அவருடைய கெப்பாசிட்டியில் நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் ஆளுநர் பதவியில் இருக்க முடியுங்கிறது ஆர்டிகல் 156 தெளிவாக சொல்கிறது.
மாநில ஆளுநர் தான் அமைச்சர்களுக்கு, முதலமைச்சராக இருந்தாலும் சரி மற்ற அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு நேரடியாக பதவி பிரமாணமும், அப்புறம் அவர் சொல்கிற நபர்களுக்கு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அவர் விரும்புற வரைக்கும் 164ல என்ன சொல்றது, அவர் விரும்புற வரைக்கும் பிரசிடென்ட் நாட் பிரசிடென்ட், கவர்னர். ஏன்னா அவருடைய பிரசிடென்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே. இவர் செய்யறது எல்லாமே குடியரசுத் தலைவர் செய்யற மாதிரி. இங்க மாநிலம் அங்க அது சரி சார். இல்ல நீங்க ஆளுநரை ஏதோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு அதான் நான் வரேன். இப்போ இதான் அர்த்தம் தானே. ஏன்னா குடியரசுத் தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுநர். சரி, அவரை இல்ல ஆளுநர் இல்ல சார், தேசிய கீதம் பாடணுமா இல்லையாங்கிறதுல தான் சர்ச்சை. அவர் பாட சொல்றாரு, இல்ல அங்க மரபு இல்லைங்கன்னு சொல்றாங்க. அவரா வெளியே போறாரு. அவரா வெளியே போறாருன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர் தான். அவை கூடுறதே அவையே அவர் நீங்க உள்ள ஸ்டடி பண்ணா தான் உங்களுக்கு புரியும். அவையே அவருடைய அவை. அவர் அப்ரூவல் இல்லாம அவையே கூட்டவே முடியாது. ஏன்னா பிள்ளையார் சொல்லி அவர் தான் போடணும், முடிச்சு வைக்கிறது அவர் தான் முடிச்சு வைக்கணும். இப்போ அப்போ அரசியல் சட்டத்தில் என்ன அவருடைய பதவி பிரமாணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் தமிழ்நாடு மாநிலத்தின் ஆளுநராக உண்மையுடன் செயலாற்றுவேன். இந்த அரசியல் சாசனத்தையும் சட்டத்தையும் காப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் என் சக்தியை பயன்படுத்துவேன் மற்றும் மாநிலத்தின் மக்களுக்காகவும் அவர்களின் நலன் கருதியும் பணியாற்றுவேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் முன்னால் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். இதுதான் அவரோட ஓத். அவர் எடுக்கிறது பதவி பிரமாணம். அவருக்கு அப்படி அம்பேத்கர் எழுதி வச்சது அப்படி தான். ஆளுநராக வர்றவங்க இப்படி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஆர்டிகல் 163ல தெளிவா இருக்கு. இவங்க எல்லாம் சொல்றாங்க இங்கெல்லாம் வித்த பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், கேள்வி 163 சார், இந்த கிளாஸ் ஆர்டிகல் எல்லாம் யாருமே மறுக்கல சார். எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும். புத்தகத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் கொஸ்டினே பண்ணல. கேள்வி இந்த பகையை ஆளுநரும் வளர்க்குறாரு அப்படிங்கிறது தான். இப்போ அதிமுகவோ இல்ல மற்ற எதிர்கட்சி நண்பர்களோ என்ன மாதிரி குற்றம் சாட்டுறாங்கன்னா, ஆளுநர் தான் இந்த அரசுக்கு தீனி கொடுக்குறாரு. அவர் 5 நாளைக்கு முன்னாடி முடிஞ்ச பிரச்சனையை இப்போ திரும்ப வந்து ஆணவன்னு பேசி அழகாக கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு பலர் வந்து விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தால் பாஜக நண்பர்கள் உட்பட காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தால் 1/2 மணி நேரத்தில் ஆட்சி கலைச்சிருப்பாங்க. அந்த 356 கை வைக்கலன்னா அது இது அவ்வளோ பெரிய தேசிய. அதுக்கப்புறம் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லை. அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் காலையில் ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசும்போது நான் இதைத்தான் சொன்னேன். நான் அதாவது காங்கிரஸ் பல தவறுகளை பண்ணது, தேவையில்லாம கலைத்தது, அவசியம் இல்லாம. நான் ஆளுநரை பத்தி கேட்டுட்டு இருக்கேன் சார். இல்ல 356க்கு நான் வரேன். 356 அது இப்போ எதுவுமே பண்ண முடியாது. சட்டம் ஏற்றலாமே. பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். இப்போ ரீபோசிஸ் பண்ணணும். அந்த ஆக்டை ரீபோசிஸ் பண்ணாதான் மாநிலங்கள் ஒழுங்கா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். பாராளுமன்றத்துல சட்டம் நான் கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க. நான் கேட்கறது, ஆளுநர் இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டே போவதன் மூலமாக திமுகவுக்கு தான் உதவுறாருங்கிற விமர்சனமே இருக்குன்றேன். அது அப்படி பார்க்க முடியாது. அவருடைய சகோதரி காயத்ரி தெளிவா சொன்னார்களே. ஏன்னா அவரு மன உளைச்சல அவரு தமிழை இப்ப நம்ம பாடுறத விட அவர் அந்த தமிழ் தாய் வாழ்த்து அழகா பாடுறாரு. யாரு? ஆளுநர். தமிழை கத்துக்கிட்டு பாடுறாரு. தமிழ் தான் அவர் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தமிழ் மேலே எனக்கு ரொம்ப விருப்பம்னு பிரதமரும் சொல்றாரு, அவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. அது இல்லை கொஸ்டின். இப்போ இவங்க எப்படியாவது அவரா இருந்து நம்மளே ராஜா நம்மளே மந்திரியா இருக்கணும், இதுக்கு ஏதாவது வழி வரும், ராகுல் காந்தி பிரதமரா வந்துட்டாருன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கோண தோரணையில இப்ப போயிட்டு இருக்காங்க. இது எந்த வகையிலையும் ஆளுநரை எதிர்க்கிறதுங்கிறது தன்னை தானே எதிர்க்கிறதுக்கு சமம் என்பதுதான் என்னுடைய வாதம். கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சகோதரர் சொன்னாரு, ஆளுநரை அவமானப்படுத்தினால் குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்துவது மாதிரி. எங்கள் தலைவரை, நம்முடைய முதல்வரை அவமானப்படுத்தினால் அவரை ஓட்டளித்து தேர்ந்தெடுத்த, அவருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த 8 கோடி தமிழக மக்களையும் அவமானப்படுத்துவது. அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்த தூர்தர்ஷன் அந்த பொன்விழாவில் ஹிந்தி திவச கொண்டாடினப்போ தெக்கணமும் அதில் சிறந்த தமிழ்நாடும் திராவிட நல் தமிழ்நாடுங்கிறத விட்டுட்டு பாடினாங்க. அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் தான் இதே ஆளுநர் நின்று கொண்டிருந்தார். அதுக்கு ஏன் காரணம்னா, தமிழை இவர்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றாருல்ல, பிரதமருக்கும் ஆளுநருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு. இவர்களுடைய குருவாக கொண்டாடக்கூடிய கோல்வாக்கர் தமிழை பற்றி பேசும்போது, ஏன் திராவிடர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால், திருக்குறள் என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கிறது. எனவே நாம் அழிக்க வேண்டியது தமிழ் மொழியையும் திருக்குறளையும் அந்த நேஷன் டிஃபைன்ட் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கார். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்லயும் இருக்கு. அதனால இவர்களுடைய தமிழ் மொழி பற்று என்பது வெறுமே நாடகம், நடிப்பு அப்படிங்கறத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. திரு வன்னியரசு,
இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் தலித்துகள் மீதான வன்கொடுமை தொடர்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு நீங்கள் தொடர்ந்து தலித்துகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், அதனால அதில் ஏதாவது நோக்கம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, அவங்களுக்காக உழைக்கிறீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைன்னு மறுக்க போய் இல்லை அது சரிதான். இந்த கேள்வி வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஏன்னா நீங்க தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயமும் கூட, அதனால நான் உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை. இல்லை நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை தலித்துகள் மீதான வன்கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத நீங்களே பேசிட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். அதே தான் இன்னைக்கு ஆளுநர் சொல்கிறாரு, அதனால கேட்குறேன். இல்லை கரெக்ட் தான். ஆளுநர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு, சமூக நீதி பேசுகின்ற மண்ணில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நடக்குது அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டில் இப்போ வந்து தேசிய ஆவண காப்பகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ இருக்குது, குஜராத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நீங்கள் ஆவண காப்பகத்தில் பார்க்கும்பொழுது நம்பர் 1 வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு, 15வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதனால் வந்து அதை நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லை. குற்றம் நடக்குது. இந்த மாதிரியான மேல்பாதியில் வந்து தலித்துகள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னா அது தடுக்கிறவங்களும் இந்து தான், உள்ளே போக முயற்சி பண்ணுறவங்களும் இந்து தான். அதில் வந்து நீங்கள் வந்து யாரும் சொல்ல முடியாது. இப்போ இந்த குற்றங்கள் யார் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆளுநர் வந்து மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் இந்த குற்றம் நடக்குதுன்னு 19 சொல்கிறாரு. ஆனால் அது யார் செய்கிறாங்க? மேல்பாதியில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தை யார் செய்கிறாங்க? வேங்கை வயலில் ஒரு குற்றம் மலத்தில் கழிக்கிறாங்க, உள்ள மலத்தண்ணி விடுறாங்க அப்படின்னா அது யார் செய்கிறாங்க? கண்டுபிடிக்கணும் யார் செய்யறாங்க. இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல. இல்லை யார் செய்கிறாங்கன்னா மேல்பாதியில் வந்து யார் செய்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற சாதியவாதிகள், சாதிய வெறியர்கள், அவர்கள் யாருன்னா வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க செய்யறதுதான் தவறு, மாற்று கருத்து இல்ல. நான் இது கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யார் வந்து ஒடுக்குறார்களோ அவர்கள் தான் தவறு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அரசு எந்த பக்கம் நிக்குதுன்ற அரசு வந்து நீங்க வந்து இப்ப மேல் பாதியில உள்ள போடுது இல்ல, அதுதான் கேட்கணும். இப்ப நாங்க எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு கேட்கும் பொழுது நீங்க வந்து எங்களை உள்ள விடலைன்னு பூட்டுங்க தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு நீங்க கோயிலுக்குள்ள உள்ள விடல, நீங்க எப்படி நீங்க கோயிலை நீங்க வந்து நடத்த முடியும்? உங்களை உள்ள விடுறது தானே சரியான நீதி. அது வந்து அதுதான் போராட்டம், அதுக்கான போராட்டம் அதுதான். இப்ப எல்லா இடங்களையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கோவிலில் வந்து நுழைய முடியல அப்படின்னா அது யாரு? அது பின்னாடி இருக்கிற தத்துவ பலம் என்ன, கோட்பாடு என்ன? அது வர்ணாசிரமம், அதுதான் சனாதனம். நீ வந்து ஏன் வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது அப்படின்னா உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு, ஏன் உள்ள போக முடியல அப்படின்னா அதுதான் அவங்க சனாதன மரபுன்னு தான் சொல்றாங்க. சனாதனம் சொல்லுதுங்க, நான் உள்ள போக மாட்டேன். அப்ப ஆளுநருங்கிற ஒரு எப்படி இருக்கணும்னா சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சாதிய தலித்துகளுக்கு எதிராக சாதிய வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு சனாதனம். அந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறத விட்டுட்டு சனாதனம் நல்லதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தலித்துகள் மீதான வன்கொடுமை நடக்கணும்னு சொல்கிறாரு. அவர் வள்ளலார் உதாரணம் வள்ளலார் பற்றி பேசுவோம். வள்ளலார் வந்து மிகுந்த தெளிவோடு வந்து பேசுகிறார். அவர் வந்து வள்ளலார் எப்படி சனாதனத்தையும் வந்து ஸ்வீகரித்தார், அதே சமயம் வந்து இந்த பிரச்சனைகளையும் அவரால் வந்து அதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார் அப்படின்னு அவர் அது வந்து சனாதன எதிர்ப்பை பற்றி பேசுகிறாரு. வள்ளலார் வந்து குறிப்பாக வந்து 6ஆம் திருமறை சம்பந்தமாக பேசும்பொழுது அது குறித்து பெரியாரே வந்து அது வந்து வெளியிட்டிருக்கிறார். சனாதனம் ஒழிய வேண்டும், சன்மார்க்கம் வளரணும்னு சொன்னவர் வள்ளலார். வள்ளலார் வந்து சனாதனத்தை ஒருவரும் ஆதரித்ததில்லை. அதனால வந்து வள்ளலார் குறித்து பேசுவதற்கு வந்து ஆளுநருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஏன்னா அவர் முழுக்க சனாதன எதிர்ப்பாளர். இந்து மதத்துக்குள்ளேயே அவர் வந்து கோயிலுக்குள்ளேயே உள்ள விடுங்கன்னு தானே சொல்றாரு. இன்னைக்கு வள்ளலார் இருந்தால் வந்து அவரே கூட்டு போயிருப்பாரு. அந்த அடிப்படையில் தான் இருக்கு. அதனால வந்து வள்ளலார் குறித்தோ இல்லை தலித்துகள் மீது கரிசனம் கொள்வது குறித்தோ மரியாதைக்குரிய ஆளுநருக்கு எந்த விதமான தார்மீக கடமை இல்லை. ஏன்னா அவர் அடிப்படையில் இருக்கிற அந்த இந்துத்துவ சனாதன கோட்பாட்டை அவர் வந்து வலியுறுத்தணும், நிறுவனம் முடிக்கிறார் ஒன்று. அதனால் வந்து இது வந்து அரசியல் ரீதியாக வந்து தலித்துகளுக்கு எதிராக அந்த அரசு செயல்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் பயன்படுமே ஒழிய அவர் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் வந்து அவர் இல்லை. அப்படி எதிர்க்கணும்னா அவர் வந்து இன்றைக்கி ராமர் பேரில் வந்து தலித்துகள் மீது ஒடுக்குமுறை நடக்குது. ஆனால் ராமர் கோயிலில் வந்து ராமர்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் அவர் வழிபடுறாரு. 4 வர்ணங்களை நானே படைத்தேன்னு சொன்னது தான் கிருஷ்ணர். அதை வந்து வழிபடுறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த 2 பேரையும் வந்து அடித்து உடைக்கிறாரு. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து பேசுகிறத தாண்டி கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் வந்து பேசுகிறோம். இது வந்து அதனால் வந்து இதை வந்து அவர் வந்து பேசுகிறதுங்கிறது
ஒரு அரசுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறது அல்லது தலித்துகளை தூண்டி விடணும்னு நினைக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சாதாரண நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி அவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது இதில் நான் என்னுடைய பார்வை. அது நான் வந்து அவர் குறைச்சி மதிப்பிட்டிருக்காக சொல்ல அவருடைய செயல்பாடுகளை நான் சொல்கிறேன். நான் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல 6 நாள் கழித்து தேசிய கீதம் குறித்து அவர் வந்து பேசுகிறாரு. தேசிய கீதம் அவமதிப்பு சட்டம் 1971. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேசிய கீதம் பாடும் பொழுது குறுக்கிடுவதோ அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து அவமதிக்கிற மாதிரி நடந்து கொண்டால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. ஆனால் தேசிய கீதம் பாடலைன்னா உங்களுக்கு தண்டனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. 2019 மரியாதைக்குரிய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் வந்து எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பண்ணும்போது அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் வந்து ஆளுநர். அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடலை, தேசிய கீதமும் பாடலை. அன்னைக்கு வந்து வேம்பு செல்விங்கிற ஒரு ஒரு பெண் வந்து அங்கே அன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுறாங்க. வழக்கிலே சொல்லிடுறாங்க தேசிய கீதம் ஒன்றும் பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட். அதனால் மரபுப்படியோ சட்டப்படியோ நீதிமன்றத்தில் பாட வேண்டிய அவசியம் இல்லை, பாட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. அதாவது பாடுங்க, அதில் வந்து டிஸ்டர்ப் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் அது ஒன்று. ரெண்டாவது, இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கவர்னர் உரை குறித்து அல்லது கவர்னர் உரையில் வந்து அவர் பாடணும் பேசுகிறான்னு சொன்னார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்னர் உரை கலைஞர் அவர்கள் வந்த பிறகு கவர்னர் உரை முதல்ல வந்து 1974க்கு முன்பாக கவர்னர் உரை ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிப்பாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியாக நான் இங்கே விவாதத்தில் சொல்கிறேன். 74 வந்து இவர் முதலமைச்சர் ஆன பிறகு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஸ்பீக்கரும் வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் படிப்பார், இவர் தமிழில் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மரபை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள். ஆளுநர் முக்கியம் இல்லை, எங்காலு தமிழில் படிப்பாங்க அப்படின்னு அவர் வந்து கொண்டு வர்றாரு. அதே போல் 1969 தேசிய கொடி ஏற்றுவது தொடர்பான சர்ச்சை வரும்போது இந்திரா காந்தி அம்மையார் முதலமைச்சருக்கு தான், அதாவது என்னன்னா இந்த குடியரசு தினத்தில் வந்து அவர் வந்து சுதந்திர தினத்தில் வந்து முதலமைச்சர் ஏற்றுவதற்கான உரிமை அப்படிங்கிறது ஆளுநர் அப்படிங்கிறத தாண்டி முதலமைச்சருக்கு தான் வேணும். ஏன்னா நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அன்னைக்கு தனி கொடி வேணும், தனி அரசு வேணுங்கிற கேட்ட காலத்தில் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதும் பொழுது இதை வந்து அவர் வந்து பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஆளுநரும் முதல்வர் வந்து சமம் சொல்கிறாரு. சமம் இல்லை, அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். உச்சநீதிமன்றம் 2018 வந்து பேரறிவாளன் வழக்கில் சொல்லப்பட்ட கருத்து அது. அதனால 2 பேரும் சமம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரும் நியமனம் செய்யப்பட்டவரும் சமம் அல்ல. அவர் சட்டம் இயற்றலாம், முதல்வர் வந்து சட்டம் இயற்ற முடியும். இவருக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை. இவருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. நீங்கள் வந்து ஆளுநர் வந்து நீங்கள் அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் வந்து என்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே இருந்து நீங்கள் பேசணும். நீங்கள் அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த அமைச்சரவையிலிருந்து நீங்கள் பேசணும். அதை தாண்டி நீங்கள் வள்ளலாரை வைத்து ஒரு அரசியல் செய்கிறது இல்லை. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற வந்து பாஜகவினரை போல ஆர்எஸ்எஸ் காரர்களை போல ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை செயல்படுத்துகிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் போல ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. கேட்போம். காயத்ரி மேடம், நீங்க இன்னைக்கு தலித்துகள் பற்றி திடீர்னு கரிசனம் கொள்கிறார் ஆளுநர், இதெல்லாம் அரசியல் செய்யறாரு, வள்ளலாரை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு ஆளுநர்ன்ற விமர்சனம். சகோதரர் வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா தலித்துகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து இன்னும் வேங்கை வயலையும் நாங்குநேரியையும் திருநெல்வேலியையும் நாங்க மறக்கல, நாங்க அதற்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கல்வியாளரா நான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே போல இவர்கள் வந்து வீரமணி அவர்கள் துணை முதல்வர் பங்கேற்ற அதே விதத்துல சனாதனத்தை ஒழிக்கணும்னு சகோதரர் அவர்களும் பேசினாரு. அந்த சனாதனம் என்ன சனாதனம் அப்படிங்கிறது அவர் சொன்ன சனாதனம் என்னன்றது தெரியாது. ஆனால் கோர்ட்ல இருந்து வீரமணி அவர்கள் வரை சனாதனம் என்றால் இந்து மதம், அப்ப நீங்க எல்லாரும் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது நான் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தோட வந்து இந்த தலித்துக்களுடைய வன்முறையை கம்பேர் பண்றாரு. மலக்குழி மரணங்கள் அதிகமாக நிகழ்வது இந்தியாவிலேயே தமிழகம் தான் இருக்கிறது. சோ அப்ப அந்த மலக்குழி மரணங்கள்ல யாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட, அதாவதுங்க யூபியில 10,000 பேரே இருக்கட்டுங்க, இங்க 100 பேரே இருக்கட்டுங்க, எனக்கு என்னோட மாநிலம் தானங்க முக்கியம். இல்ல அவர் அதையும் தானே சொல்றாரு. அதே இல்ல, அதுக்காக நான் இதை நியாயப்படுத்தல, இங்கேயும் தான் மாறணும்ன்றதுதான் சொல்றாரு. ஆனா ஆளுநர் பேசுறதுல உள்நோக்கம் இருக்குன்றாரு.
ஆளுநர் வந்து அப்ப இல்ல, கோட்பாட்டு அளவுல அதுதான் நீங்க வர்ணாசிரமத்தை சொல்ற எதிர்க்க சனாதனம் தயாரா இருக்காரான்னு வேறவாகவும், கேக்குறாரு. அவர் குறிப்பிடுகின்ற சனாதனம் வேறவாகவும் இருக்கு. அதே மாதிரி ஆண்டல் பிரியதர்ஷினி மேம் மரபை பற்றி பேசினாங்க. தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்து நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து எப்ப வந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். 70ல வந்த தமிழ்தாய் வாழ்த்து அங்கீகரித்ததை நம்ம 91 வரைக்கும் சட்டமன்றத்துல பாடல. அதே போல அண்ணா சொல்லும் பொழுது சொன்னாரு இந்த தேசிய கீதத்தோட ரூல ஆளுநர் குறிப்பிடுவது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் பங்கேற்கின்ற நிகழ்வில் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டது. அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் துணை முதல்வர் பிரதமர் விழாலேயே பாடாம இருந்த முன்னுதாரணம் எல்லாம் இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு. இல்ல பிரதமருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லலையே. அவர் இல்ல அந்த விழால ஆளுநரும் இருந்தாரு. பாடணும்னு சொல்லல. அந்த விழால தமிழக ஆளுநரும் இருந்தார். இல்ல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல முதன்மை யாருன்னு நீங்க பாக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் போறாங்க. அப்ப யாருக்கு முதல்ல? ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் போறாங்க. யாருக்கு அங்க முதல்ல? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரோட்டோகால் இருக்குல்ல, அத நீங்க பாக்கணும். புரியுதுங்களா? அப்ப சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை அப்படிங்கும் பொழுது ஆளுநர் முதன்மையானவராக இருக்கிறார். சபாநாயகர் ஆளுநர் வருகின்ற ஆளுநர் கதாநாயகர் தலைவர் தான். ஆளுநர் வந்து இங்க வில்லனா இருக்காரு. தலைவர் இல்ல ஆளுநர் கதாநாயகர் இல்ல, இங்க வில்ல அவரு. நீங்க வில்லனா தான் இருக்கிறாரு. இங்க பாருங்க அவங்க சொல்றாங்க மலக்குழி மரணங்களை பத்தி பேசுறாங்க. இருங்க. ஓகே ஓகே ஒன் மினிட் வர மேடம். மலக்குழி மரணங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க பார்லிமெண்டோட நடவடிக்கையை நீங்க பாருங்க. ஆளுநரை பார்த்து சொல்றாங்க. இங்க பாருங்க. சொல்ல வந்ததை நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே சுருக்கமா. அதாவது மலக்குழி மரணங்கள் பத்தி பேசுறாங்க. 2019 எங்களுடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது இந்த மலக்குழி மரணங்களை இந்தியா முழுக்க தடுத்து நிறுத்துவதற்கு புதிய மனிதர்களை வைத்தே நீங்க வந்து மலத்தை அள்ளுறதை வந்து தடுத்து நிறுத்தணும், இயந்திரம் மாற்றணும். நீங்கள் வந்து சந்திரமண்டலத்தில் போய் நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க, இயந்திரங்களை அனுப்புகிறீங்க, ஏன் மலக்குழியை தடுப்பதற்கு ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாது? நீங்கள் அங்கே பேசினார். ஆனால் அங்கே வந்து மோடி அவர்களோ யாருமே அதை பற்றி நீங்கள் வந்து வாய் திறக்கலையே, எதுவுமே பேசலையே, பதில் சொல்லலையே. ஆனால் இன்னைக்கு மலக்குழி மரணங்கள் இருங்க நான் எதுக்குன்னா அரசியல் செய்வதற்காக மட்டும் இதை பயன்படுத்துறாங்கன்ற நான். மேடம் சுருக்கமா முடிச்சிருங்க, நம்ம பிரேக் பாயிண்ட். கண்டிப்பாக துணை முதல்வர் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 4 வரி விட்டு பாடப்பட்டது, 2வது முறையாக தவறாக பாடப்பட்டது. கும்பகர்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, ஒரு வருஷத்துல RN ரவி அவர்கள் பங்கேற்ற, ஆளுநர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள், அதாவது ஃபங்க்ஷன் இல்ல. ஓகேங்களா? சோ படிக்கின்ற மாணவர்கள்ல இருந்து, UPSC தேர்வு எழுதுறவர்கள்ல இருந்து, ஃபோகாட்ஸ் பண்றவங்கள்ல இருந்து, ஒவ்வொரு துறையாக அதில் இருக்கிறவர்களை, ஆண்டர்பிரனர்ஸ்ல இருந்து, விமன் ஆண்டர்பிரனர்ஸ்ல இருந்து ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர்களுக்காக வந்து பேசி அவர்களுக்கு என்ன இது கொடுக்க முடியுமோ, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றாக கண்டினியூஸா 3 மாசத்துல 19 பல்கலைக்கழகங்களுக்கு கான்வகேஷன் கொடுத்து ஒரே ஒரு மெயில் தான் அனுப்பிச்சோம். பல்கலைக்கழகங்கள்ல இருந்து நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். இவங்க இல்ல, வைஸ் சான்சலர் இல்லாதனால பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியலன்னு. அதற்குரிய ஏற்பாடை செய்து 3 மாதங்கள்ல 19 கான்வகேஷனை நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு வழி செய்தவர். அதனால இவர்கள்லாம் கும்பகர்ணன் அவரை சொல்வதற்கு எந்த இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். இல்ல இவர் வந்து தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பத்தி பேசுறாங்க. ஆளுநருக்கு அதுல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இந்த ஜனவரி 9ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் வந்து பொங்கல் விழா நடத்தினாங்க. அந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் தேசிய கீதமும் படலை, தமிழ்தாய் வாழ்த்தும் படலை. இவங்க தேசபக்தி பற்றி பேசுகிறாங்க. ஓகே திரு குமார், உங்களுடைய நிறைவான பார்வை. சனாதனத்தை பற்றி போய் சொன்னாங்க. சனாதனம் ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய கைட்லைனாக இருந்திருக்கு. அதில் எல்லா அம்சங்களையும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது அந்த காலத்தில் அது சரியாக இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் சட்டம் வந்தாச்சு 47. இந்த காலத்தில் சரியில்லை. இந்த காலத்தில் சரியாக இருக்குன்னு நியாயப்படுத்த முடியாது. அது தன்னால் அது அப்புறம் என்ன, அதனால தான் அது இருக்க நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கும் வீட்டில் கோலம் போடுறதுலேருந்து என்னென்ன செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சயின்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அமைப்பை அது எந்த சனாதன மதத்தை யார் பின்பற்றினாங்களோ அதில் இருக்கிற குறைகளை அவங்களே சரி பண்ணிட்டாங்க. அதை இன்றைக்கி பேசுகிறது அரசியலுக்காக பேசுகிறாங்க. 2வது ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் வேணுங்கிறது சட்ட ரீதியாக அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் கிளீனாக சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆக்ட் அவருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி அதிகாரங்கள் இருக்கிறது,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை அவருக்கு எந்த ரோலும் கிடையாது. மற்றபடி மாநில நிர்வாகம் மற்ற இதுகளெல்லாம் அவருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது. மாநிலம் அவர் பொறுப்பில் இருக்கிறது. அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவரை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 அதாவது ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தோடு கனத்த இதயத்தோடு நான் அதை கண்டனம். அவ யாருமே தவறாக விமர்சிச்சா தவறு தான், மாற்று கருத்து இல்லை. நானுமே சொல்றேன். ஆனா ஆளுநர் வரம்பு மீறது சரியான அவங்க வரம்பு அவர் மீறவே இல்லை. நீங்க ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எந்த இடத்துல வரம்பு மீறல. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஹோம் அஃபேர்ஸில் கொடுத்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவர் சொன்னார். அதில் இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட தேசிய ஒருமைப்பாட்டுக்காக அதை செய்யணும். அதை கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணார். இல்லை, இன்னைக்கு இப்போது வன்னியரசு அவர்கள் சொன்னது கூட இப்போ சமூக நீதி பேசும் மாநிலத்தில் தலித்துகளுக்கு இப்படியான்னு சொல்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் டோன் இல்லையா? ஒரு அரசு குற்றம் சாட்டணும் உரிமை இருக்குல்ல. எல்லாம் நமக்கெல்லாம் இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடாதா? நமக்கு இருக்கிற உரிமை அவருக்கு இருக்காதா? சார், அவர் வந்து அரசோட தலைமை பிரதிநிதி சார். அப்போ ஒரு அரசோட கருத்து தான் எடுத்துக்கங்க. அது அப்புறம் இப்படி சொல்றாருன்னா இப்போ குடியரசுத் தலைவர் நீங்க ரிபப்ளிக் இப்போ 26 ஜனவரி 26 வருது இல்லையா? ஒரு நாளைக்கு முன்னே குடியரசுத் தலைவரோட ரிப்போர்ட் உரை வரும். ஆமாம், நாட்டில் குண்டர்கள் ஆதிக்கம், ஊழல் ஒழியணும், மத சண்டைகள் கூடாது அப்படின்னு ஒரு 10 டைட்டில் வரும். வந்து கீழே அவங்க ஊருக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருக்கிறவங்க இது கொடுக்கறது இப்போ வழக்கமாக நடக்கிறது தான். இது நல்லது நம்ம எடுத்துக்கணும். அதில் இருக்கிற அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை களையணும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு ஏற்பட்டாலும் கூட அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தவிர உடனே போட்டி மனப்பான்மையில் அவர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார், அரசியலாவதியாக போகிறாரு, அவர் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போக போகிறாருன்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம மாநிலத்துக்கு அது நல்லது. நான் எனக்கு ஒன்றும் கெட்ட நோக்கத்தில் நான் சொல்லலை. மாநிலத்துக்கு நல்லது நடக்கணும்னு. ஏன்னா நீங்கள் அண்ணாவிலேருந்து எடுத்துக்கோங்க, காமராஜர்லேருந்து எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்பேற்பட்ட செல்வாக்குள்ள எம்ஜிஆர் 80க்கு பிறகு என்ன சொன்னார்? மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அதனால் இதெல்லாம் இணக்கமாக இருந்துக்கிட்டு நம்ம போட்டியை எதில் காமிக்கணும்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுல காமிச்சு நம்ம பேர் எடுக்கணுமே தவிர சண்டை போட்டு பேர் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து. தேங்க்யூ சார். ஆளுநர் வந்து வரம்பு மீறலைன்றாரு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும், நிறைய இருக்குது என்கிட்ட. ஒரு உதாரணம் மட்டும். கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகையிலே மீனவர் அமைப்புகளை வச்சு ஒரு பொங்கல் விழா நடத்துகிற 12ஆம் தேதி. அப்போ வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து முதல்ல வந்து தேசிய கீதம் பாடிட்டு இறுதியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாரு. நீங்கள் பாருங்கள், அவர் லைவ்ல இருக்குது, அவங்க ஆளுநர் மாளிகை லைவ்ல இருக்குது. அப்போ வரம்பு மீறது மட்டும் இல்லாமல் ஒரு குழப்பம் செய்கிற ஒரு குழப்பவாதியாக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நீங்கள் அதை மாற்றி உல்டாவாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு குழப்பவாதியை வந்து நாகாலாந்தில் வந்து அங்கே வந்து நாகா சோசியலிச கவுன்சில் விரட்டி அடித்தாங்க. 2014 இதே ஆளுநர் வந்து அங்கே பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது அவர் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து மாற்றி போடுறாரு. அங்கே இருக்கிற நாகா சோசியலிச கவுன்சிலுடைய தலைவர் மொய்வா அவர்கள் வந்து வெளிப்படையாக அவர் எதிர்ப்பு தெரிவி ஒரு குழப்பவாதி அப்படின்னு சொல்லி குழப்பம் விளைவிக்கிறார். அதாவது போராளிகள் குழுக்களுக்குள்ள சுவரை இடிக்கிறார் இவரு. சுவர் இருந்தால தமிழ்நாடுங்கிற சுவரை இடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இவர் ஒரு குழப்பவாதியா இருக்கிறாரு. இவர் வந்து இல்லாம இருக்கிறது நல்லதுன்ற நான். தேங்க்யூ ப்ரொஃபசர் காயத்ரி. நிறைவு கருத்து ஒரு வரிதான். கண்டிப்பாக டிஎன் சேஷன் வந்த பொழுது எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல அதிகபட்சமாக என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதோ, ஒரு ஆளுநர் அவர்கள் எந்த அளவிற்கு இங்க வந்து அவருக்கு பவர் இருக்கு அப்படிங்கறது தெரிய ஆரம்பிச்சதே இவர் வந்த பிறகுதான். இந்த வீடியோவோட பின்னோட்டத்திலேயே தேல ஆரம்பிச்சு பாப்பாரத்தில ஆரம்பிச்சு பேசக்கூடிய வைத்துக் கொண்டு ஆளுநருக்கு வந்து தார்மீகம் கற்பிப்பது அவசியம் இல்லை. ஒரு 2-3 பதில் சொல்லிடுறேன். சகோதரர் இணக்கமா இருக்கணும் ஒன்றிய அரசோடங்கனாரு. இணக்கம் என்பது வேறு, அடிமையாக இருப்பது என்பது வேறு. அடிமையாக இருந்துதான் அதிமுக இன்றைக்கு காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால எங்களுடைய தலைவர் செய்கின்ற செயல்பாடுகள் சரியானது. அது மாதிரி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சனாதனம் இருக்கு அப்படின்னாரு. வள்ளலாருக்கு எப்படி காவி உடை போட்டு சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு ஆளுநர் தப்பா சொன்னாருங்கிறதுக்கு சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதின்னு வள்ளலார் சொன்னார். ஆனால் அதையே சரியாக புரிஞ்சுக்காம தோழர் வன்னியரசு சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், பண்டில் ஆஃப் கன்ஃபியூஷனாக தான் ஆளுநர் இருக்காரு. அதுக்கப்புறம் நோவேர் டஸ் த கான்ஸ்டிடியூஷன் இன்சிஸ்ட் தட் நேஷனல் ஆந்தம் ஷுட் பி சங் ட்வைஸ் டியூரிங் கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு.
அதனால ஆளுநர் உரைக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் பாடியே ஆகணும் அப்படின்னு இவர் இன்சிஸ்ட் பண்றாரு. கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்த சில கைட்லைன்ஸ் இல்ல, nowhere does the constitution insist. கான்ஸ்டிடியூஷன் does not insist மேடம். ஆமா. அதுக்கு அப்புறம் சமீபத்துல ஹோம் சரி, அஃபேர்ஸ் கொடுத்த அவ்வளவு கைட்லைன்ஸ். தேசிய ஒருமைப்பாடு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்கல்ல, ஆனால் நம்முடைய RSS நாக்பூர் அலுவலகத்துல 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் தேசிய கொடியை ஏத்தல. இவங்க வந்து நமக்கு தேசப்பற்றை பத்தி இப்ப ஏத்துறாங்களே தவிர 1950க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷமா ஏத்தாம தான் இருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் தேசிய கொடிக்கு எதிரானவர்கள், தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள், இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள் பிஜேபி RSS காரர்கள். இவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழக முதல்வருக்கோ பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நினைச்சுக்கணும். அது மாதிரி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில டாக்டர் அம்பேத்கர் சொன்னது கவர்னர்ஸ் போஸ்ட் இஸ் an ornamental head. அவ்வளவுதானே தவிர அவரை ஊதி காயத்ரி சொல்றாங்கல்ல, இவரோட பவர் என்னங்கிறது ஆளுநர் வந்துதான். ஆளுநருக்கு பவரே கிடையாது. அவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் பிம்பமாக இருக்கிறார் அப்படிங்கறது உண்மை. பலூன் பிம்பம். He is only a postman அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். He is only a postman. Governor is only a postman. Thank you. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.